அருகே ஆன்லைன் முதலீட்டிற்கு அதிக வட்டி தருவதாக கூறி நூல் வியாபாரியிடம் 19,79,000 ரூபாயை ஏமாற்றிய கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டது. கோணவாய்க்கால் பாளையம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவரின் தொலைபேசிக்கு பகுதி நேர வேலை இருப்பதாக லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதிலிருந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்ட அவரிடம் மறுபுறமிருந்து பேசியவர்கள் ஆன்லைன் முதலீட்டிற்கு அதிக வட்டி தருவதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் அனுப்பிய வங்கிக் கணக்கிற்கு நடராஜன் 19,79,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நடராஜன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் அண்ணா சாலையில் வரதட்சணை கொடுமை புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் இளம்பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். கே நகர் பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்பவர் தனது கணவர் மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக அளித்த புகார் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் வேலூர் அண்ணா சாலை காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட பெண்ணை அழைத்து செல்லக்கூட போலீசார் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வராததைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மதுரை உசிலம்பட்டியில் வணிக வளாக கடைகளை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து 2000 கடைகளை அடைத்து வர்த்தக சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்காக 140 வணிக வளாக கடைகளை கையகப்படுத்தி இடிப்பதால் 5000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என குற்றம் சாட்டியுள்ளனர். வணிக வளாக கடைகளின் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக வர்த்தக சங்கத்தினரும் இணைந்து விடிய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை பகுதியில் தனியார் விடுதியில் 3 வயது குழந்தையுடன் தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி திருச்செங்கோடு சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கோகிலவாணி அவரது 3 வயது குழந்தை இதழ்யாவுடன் தனியார் விடுதிக்கு சென்று தங்கியுள்ளார். இந்நிலையில் விடுதியின் அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து பவானி போலீசார் அறைக்கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அங்கே கோகிலவாணி மின்விசிறியில் தனது துப்பட்டாவால் தூக்கிட்டு உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்தது. மேலும் படுக்கையில் இறந்த நிலையில் காணப்பட்ட குழந்தை மற்றும் தாய் கோகிலவாணியின் சடலங்களையும் மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை பகுதியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சுற்றுலா பயணிகள் பொது இடங்களில் வீசிச் செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியின் உதகை நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் வீசிச் செல்லும் பிளாஸ்டிக் குப்பைகள் உதகையில் அதிக அளவில் காணப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புக்கிரவரியில் 2 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புக்கிரவரி கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடிநீர் வழங்குமாறு விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.